வெல்கம் டு லேசி கேர்ள் குக்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்ட்டு தான். ஸோ இது வந்து ஒரு ஆசம் காம்பினேஷன் வித் நான், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே. ஸோ இந்த டிஷ் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் நான் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே திஸ் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் டிஷ் நான் வந்து ஹோட்டலில் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் வந்து இந்த டிஷ்ஷை தான் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட காலேஜ் போகிற வரைக்கும் எந்த ஹோட்டல் போனாலும் தவறாமல் வாங்குறது வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா பட்டர் சிக்கன் வித் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சென்னை போனதுக்கப்புறம் நிறைய திங்ஸ்லாம் ட்ரை அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் திஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ லெட்ஸ் கோ இன் டு குக்கிங் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேனில் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன்ஸும் டொமேட்டோஸும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆனியன் டொமேட்டோ நீங்கள் வந்துட்டு ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக தான் ஆக்க போகிறோம். ஸோ ரொம்ப மைன்யூட்டாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு 4 ரஃப்லி சாப்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆனியன்ஸ் வந்து ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸோ ஒரு மாதிரி இந்த கிளாஸ் டைப்பாக இருக்கிற மாதிரி அந்த வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடுவேன். ஸோ நான் 4 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப குட்டி டொமேட்டோஸ்னால் நீங்கள் 4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்மால் இன்ச் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் ஒரு 5 to 6 cloves ஆஃப் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆஸ் நீடட். ஸோ இது குக் பண்ணும்போது நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார் அனீஸில் ஒரு இது மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கார்டமம் அப்புறம் கிராம்பு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு பட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ பட்டை எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நான் நிறைய குவான்டிட்டி பண்ணாதனால. ஸோ கேஷ்யூஸும் கொஞ்சம் உங்களுக்கு ஆஸ் பர் யூர் நீட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 cup ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு 5 to 7, 8 minutes வந்துட்டு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணினேன். ஸோ அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி வேறு நீங்கள் பார்த்துக்கோங்க ஒழுங்காக தான் குக் ஆகுதா அப்படின்றதுக்கு. ஸோ நான் இன்பிட்வீன் கொஞ்சம் கிரேவி டைப்பாக இருக்கணும்னு அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக வாட்டரும் ஆட் பண்ணேன். ஸோ சைமல்டேனியஸாக இது எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பேனில் மறுபடி 2 teaspoons ஆஃப் பட்டர் அண்ட் அந்த மிக்ஸ்சர் வந்து நம்ம பண்ணதை வந்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு நல்ல பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும். ஸோ தட் எந்த பச்சை வாடையும் எதுவுமே இருக்காத மாதிரி. ஸோ நான் ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பே லீஃப் எப்படி பண்ணேன்னா லைக் இது கொஞ்சம் குக்கார வரையும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு 2 teaspoons ஆஃப் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஸ்பைசினஸ் ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தா காஷ்மீரி சில்லி பவுடர்னால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் வர ஆரம்பிச்சிடும் கிரேவிக்கு.
ஸோ கொஞ்சோண்டு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுறேன். ஜீரா பவுடர், அண்ட் இப்போ வந்து பன்னீர் நான் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பன்னீரை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடியாக ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து கசூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சும்மா லைட்டாக அதை ஸ்டர் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. So our paneer butter masala is ready, guys.